கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு நியமிக்கப்பட்ட பந்தய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் நம்மை அனுதினமும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம். நேயர்களே, நம்முடைய இந்த பந்தயத்திலே நாம் சரியாக ஓடுவதற்கு இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நாம் பொறுமையாக ஓடி எரேமியாவை போல நம்முடைய அழைப்பிலே நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ராஜாவுக்கும் பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்ன எரேமியாவின் தைரியத்தை தேவன் நமக்கும் தருவாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை கற்று வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் படித்தது என்ன? சிதேக்கியா ராஜாவின் உயிரையும் மற்ற ஜனங்களின் உயிரையும் காக்கும்படியாக எரேமியா சிதேக்கியா அரசனிடத்தில் பாபிலோன் அரசனுக்கு அடிபணியும்படியாய் மன்றாடுகிறான். எரேமியா சொன்ன காரியங்களுக்கு சிதேக்கியா செவி கொடுக்கவில்லை என்றால் தேசம் அழியும் என்பதையும் திட்டவட்டமாய் கூறினான். ஆனால் சிதேக்கியா இருதயத்திலே கோழையான ஒரு மனிதனாய் இருந்தபடினால் அனைவரிடமும் சமாதானம் பண்ண முயற்சிக்கிறான். அனைவரையும் அவன் பிரியப்படுத்த பிரயாசப்பட்டான். அவன் ஒரு அரசியல்வாதியாக செயல்பட முற்படுகிறான். இறுதியிலே யாரையும் அவன் பிரியப்படுத்தவில்லை. விளைவு, பாபிலோன் அரசன் சிதேக்கியாவின் குமாரர்களை அவன் கண்முன் கொலை செய்தான். சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து போட்டான். அன்று தேவன் எரேமியா மூலமாய் எச்சரிப்பு கொடுத்தது போல இன்றும் அவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நம்மில் யார் யாருக்கு அவர் எந்தெந்த காரியங்களிலே எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதை கவனித்து உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிவோம் என்றால் நாமும் தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள முடியும் என்று பார்த்தோம். இன்று எரேமியா 40வது அதிகாரம் முதல் 44ஆம் அதிகாரம் வரை படிப்போம். முதலாவது 40 முதல் 42ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியில் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்ட பின் எருசலேமில் தங்கியிருந்த மீதியான மக்களோடு எரேமியா பேசுவதை பார்க்கிறோம். இவர்கள் மிகவும் ஏழைகள், பார்வையற்றவர்கள், நடக்க முடியாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மட்டுமல்ல கைதிகளாய் இருந்தவர்கள். எரேமியா இவர்களோடு தங்கியிருப்பதை தெரிந்து கொண்டார். இப்பொழுது அவர்களுக்காக கர்த்தர் கொடுக்கும் செய்தியை எரேமியா கொடுக்க போகிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 40ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவற் சேனாபதியாகிய நெபுசராதான் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். காவற் சேனாபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லியிருந்தார். தாம் சொன்னபடியே கர்த்தர் வர பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனீர்கள். ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும், இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றான். எரேமியா விரும்புவதை செய்ய நேபுகாத்நேச்சார் அனுமதி கொடுத்தான். சிறைப்பட்டவர்களோடு சேர்ந்து பாபிலோனுக்கு செல்ல வேண்டுமென்றால் எரேமியா சென்றிருக்கலாம். ஆனால் எரேமியா அதை செய்ய விரும்பவில்லை. அப்படி அங்கே சென்றிருந்தாலும் அவனுக்கு விசேஷித்த சலுகைகள் செய்யப்பட்டிருக்கும். என்றாலும் அவன் அப்படி அங்கே சென்று பாபிலோனின் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து தன் ஜனங்கள் அலரி செடிகளின் மேல் கிண்ணறங்களை வைத்துவிட்டு சீயோனை நினைத்து அழுவதை பார்க்க விரும்பவில்லை. அவர்கள் எரேமியாவின் செய்தியை புறக்கணித்தார்கள். எரேமியாவையும் புறக்கணித்தார்கள். பாபிலோனில் மக்களோடு பேசும்படியாக தேவன் எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசியை உண்டாக்கினார். அவர் அவர்களோடு பேசுவார். எரேமியாவோ யூதாவில் தங்கியிருந்த ஏழை மக்கள் கூட்டத்தோடு இருந்து கொள்வதை தெரிந்து கொண்டார். இந்த நிகழ்வை நாம் வாசிக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி பண்ணுவார் என்பதுதான். எரேமியா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து வந்ததால் தேசத்திற்கு எதிரியாய் வந்த
நேபுகாத்நேச்சாரும் எரேமியாவின் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் விடுதலையோடு செல்ல அனுமதி கொடுக்கிறான். உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்களுக்கு எதிர்த்து நிற்கும் யாரை குறித்தாவது பயத்தோடு இருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வழிகள் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால் உங்கள் சத்துருக்களும் உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறுவார்கள். சரி, அன்று யூதா தேசத்தை உண்மையாக நேசித்தது யார்? எரேமியாதான். அவனே உண்மையான தேசபக்தி உள்ளவன், மக்களை குறித்து உண்மையான கரிசனை உள்ளம் கொண்டவன். அதுதான் எரேமியா. இங்கே அது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஞாபகம் இருக்கிறதா? அவர்கள் நேபுகாத்நேச்சாரிடத்தில் சரணடைய வேண்டும் என்று எரேமியா கூறினான். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுத்து சென்றிருப்பார்கள் என்றால் சிறையிருப்பிற்குள் சென்றிருக்க மாட்டார்கள். நேபுகாத்நேச்சார் எரேமியாவை நடத்தியது போலவே ஜனங்களையும் நடத்தியிருப்பான். ஒருவேளை அந்த தேசத்திலேயே இருந்து விடுவதற்கும் அவன் அனுமதித்திருக்கலாம். சரி, எரேமியா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இஸ்மவேல் என்பவன் நேபுகாத்நேச்சார் யூதாவின் பட்டணங்களுக்கு அதிபதியாக விட்டு சென்ற கெதலியாவை கொலை செய்ய திட்டமிடுவதை பார்க்கிறோம். எரேமியா 41ஆம் அதிகாரத்தில் இஸ்மவேல் என்பவன் கெதலியாவையும் அவனோடு இருந்த கல்தேயர்களையும் யூதர்களையும் கொலை செய்தான். மிஸ்பா எனும் பட்டணத்தில் உள்ள ஜனங்களையும் பிடிக்கிறான். அவர்களை அம்மோனியரிடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் யோகனான் அந்த ஜனங்களை எல்லாம் தன் பக்கமாய் சேர்த்து கொள்கிறான். கெதலியா கொலை செய்யப்பட்டதால் பாபிலோனின் ராஜா பழி வாங்குவான் என்பதை உணர்ந்து அங்கே இருக்கும் ஒரு கூட்ட மக்களோடு எகிப்திற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டான். தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். யோகனானும் மற்ற தலைவர்களும் எகிப்திற்கு புறப்பட்டு செல்லும் முன் எரேமியாவினிடத்திலே வந்தார்கள். இந்த வினோதமான சூழ்நிலையிலும் ஜனங்கள் எரேமியாவினிடத்திலே வந்தது ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். யூதா தேசத்திலேயே இருக்க வேண்டுமா அல்லது அங்கிருந்து வெளியே செல்ல வேண்டுமா? அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அறிய விரும்பினார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 42ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்க மிக ஆச்சரியமானதாக இருக்கிறது இல்லையா? இப்பொழுது ஜனங்கள் கர்த்தரோடு நடக்கிறார்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று வாக்கு பண்ணுகிறார்கள். எரேமியா 42:4. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன். இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவாக சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நான் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அறிவிப்பேன் என்றான். அவர்கள் எரேமியாவினிடத்திற்கு வந்த காரணம், அவர் எப்பொழுதும் உண்மை சொல்வார் என்பதை அறிந்திருந்தார்கள். தேவனுக்காக பேச விரும்பும் எந்த ஒரு நபரும் ஆலய பிரசங்க பீடத்தில் அல்லது வேறு எந்த ஊடகம் மூலமாக பேசினாலும் தந்திரமான வார்த்தைகளையும் மறைமுகமான வார்த்தைகளையும் தவிர்க்க வேண்டும். மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்கான இனிமையான வார்த்தைகளை பேசும் ஒரு நபராய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அவர்கள் கொடுக்க வேண்டும். செய்தி கொடுக்கும் ஒருவர் செழிப்பு உபதேசத்தை மட்டும் செய்துவிட்டு பாவத்தை குறித்து கண்டிக்காமல் இருப்பார்கள் என்றால் அது பலவீனமான, மக்கள் கேட்க விரும்பும் காரியங்களையே பேசும் ஒரு பிரசங்க பீடம் ஆகிவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி
கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். துரதிர்ஷ்டவசமாக இன்று பல உபதேசங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றன. இந்த காரணங்களினாலேயே அந்த உபதேசங்கள் பலவீனமானதாயும் இந்த காலத்து மக்களுக்கான எந்த செய்தியும் இல்லாமலும் இருக்கிறது. எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தது போல எந்த ஒரு பிரசங்க பீடமும் கொடுக்கும் என்றால் இந்த காலகட்டத்திலும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததாய் விளங்கும். கவனிங்கள், இப்பொழுது மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை மீதமிருந்த அந்த மக்களுக்கு எரேமியா கூறுகிறார். வாசிக்கிறேன். எரேமியா 42 9 10 வசனங்கள். அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனசாபப்பட்டேன். ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் தொடர்ந்து தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கப் போவதில்லை என்று உறுதி அளிக்கிறார். உண்மையாகவே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அவர் நீதியும் பரிசுத்தமும் உள்ள தேவன். ஆனபடினாலும் அவர்களை உண்மையாய் தாம் சொன்னபடி அநாதி சிநேகத்தால் நேசித்தபடியினாலும் அவர்களை நியாயம் தீர்க்க வேண்டியதிருந்தது. வசனங்கள் 11 12 பாருங்கள். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். தேவன் தன்னிடத்தில் கூறிய வார்த்தைகளையே எரேமியா மக்களுக்கு அறிவித்தான். உண்மையாகவே அது உற்சாகமூட்டும் வார்த்தைகள்தான். ஏற்கனவே எரேமியா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறியதால் மக்கள் எரேமியா கூறும் வார்த்தைகள் கர்த்தர் சொன்னது என்பதை இப்பொழுது பூரணமாய் நம்புவார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல பிரியமானவர்களே. அது கர்த்தருக்கும் தெரியும். எனவே கூடவே ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். பாருங்கள், எரேமியா 42 18 முதல் 20 வரை. என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூழும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளிலே உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்கள் தேவனாய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படி செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். அவர்கள் கடந்து வந்த பாதையிலே அனுபவித்த எந்த ஒரு நிகழ்வும் அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. இப்பொழுதும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய போவதில்லை. எரேமியாவின் செய்தியை அவர்கள் கேட்கப் போவதில்லை. எகிப்திற்கு செல்ல வேண்டாம் என்று கர்த்தர் அவர்களுக்கு தெளிவாக கூறியிருந்தார். அப்படி என்றால் அவர்கள் எங்கே செல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர்கள் எகிப்திற்குத்தான் செல்வார்கள். இப்பொழுது நாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் இறுதி பகுதியாகிய 6வது பகுதிக்குள்ளே வருகிறோம். இங்கே எரேமியா தன் கடைசி காலங்களிலே கொடுத்த கர்த்தருடைய செய்தியை படிக்கிறோம். குறிப்பாக 43 44 அதிகாரங்களில் மீதியிருந்த யூதா ஜனங்கள் எகிப்திலே இருந்தபொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். பொதுவாக யாராவது நமக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவர்களோடு மீண்டும் பேச நமக்கு மனம் இருக்காது. அவர்கள் நன்மைக்காக நாம் சொன்னாலும் அவர்கள் கேட்கவில்லை. அப்படி என்றால் அவர்களிடம் நாம் ஏன் பேச வேண்டும் என்று நாம் யோசிப்போம், இல்லையா? ஆனால் முன்னொரு காலத்திலே பாவம் செய்த ஆதாம் ஏவாளையும் தேடி சென்று பேசிய தேவனாய கர்த்தர் தமது வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எகிப்திற்கு சென்ற யூதா ஜனங்களிடத்திலும் எரேமியா மூலமாய் பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதால் எத்தனை முறையோ கீழ்ப்படியாத நம்மையும் தேடி தேடி வந்து நம்மோடும் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அதுதான் பிரியமானவர்களே அவருடைய மாறாத அன்பு. சரி, எரேமியா 43 அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாருங்கள்.
எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவளுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடித்த பின்பு ஓசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாய கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. கல்தேயர் எங்களை கொண்டு போடவும் எங்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாரோக்கு தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். மீண்டும் ஜனங்கள் தங்கள் பழைய வழியே செல்கிறார்கள். எரேமியா சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் விரும்பிய வார்த்தைகளை எரேமியா கூறவில்லை. எகிப்திற்கு போங்கள் என்று எரேமியா சொல்லுவான் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை எகிப்திற்கு போக வேண்டாம் என்றார். எரேமியா 43 அதிகாரம் 5 முதல் 7 வசனம் வரை பாருங்கள். யூதா தேசத்தில் தங்கியிருப்பதற்கு தாங்கள் துரத்துண்டிருந்த சகல ஜாதிகளிடமிருந்து திரும்பி வந்த மீதியான யூதர் எல்லாரையும், புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ராஜாவின் குமாரத்திகளையும் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவினிடத்தில் விட்டு போன சகல ஆத்துமாக்களையும் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கையும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாதபடியினாலே எகிப்து தேசத்திற்கு போக எத்தனித்து அதில் உள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். யோகனானும் இராணுவ சேர்வைக்காரரும் மீதியிருந்த யூத மக்களையும் எரேமியாவையும் எகிப்திற்கு செல்ல கட்டாயப்படுத்தினார்கள். எகிப்தில் உள்ள கோசே நாட்டில் எபிரேய மக்கள் ஆரம்ப காலத்தில் இருந்த இடத்திற்கு அருகிலே தப்பானேஸ் என்ற இடத்தில் வந்து சேர்ந்தார்கள். எரேமியாவின் விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றார்கள். என்றாலும் எரேமியா தொடர்ந்து அவர்களோடு பேசி கொண்டிருந்தார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். எரேமியா 43 அதிகாரம் 8, 9 வசனங்கள். தக்பானேசிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ உன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு யூதா ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை தக்பானேசில் இருக்கிற பார்வோனுடைய அரமனையின் ஒலிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே புதைத்து வைத்து. கவனித்தீர்களா? மீண்டும் யூதர்கள் எகிப்தில் களிமண்ணில் வேலை செய்த இடத்தில் நிற்கிறார்கள். கீழ்ப்படியாமையினால் அவர்கள் தொடர்ந்து முன் செல்ல தேவன் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. மீண்டும் ஆரம்பமான இடத்திற்கே திரும்பி சென்று நிற்கிறார்கள். வசனங்கள் 10, 11 பாருங்கள். அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்து அனுப்பி, நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். மீதி இருந்த யூதா ஜனங்கள் நேபுகாத் நேச்சாரிடத்திலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாய் எகிப்திற்கு ஓடினார்கள். ஆனால் தேவன் எகிப்து தேசத்தையும் நேபுகாத் நேச்சார் எடுத்துக்கொள்ளும்படியாய் அனுமதித்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் சொந்த பூமியிலே இருந்திருப்பார்கள் என்றால் மீண்டும் இவ்வளவு பெரிய ஆக்கினை வந்திருக்காது. இவர்கள் இப்பொழுது தங்கள் சொந்த தேசத்தில் இல்லை. எனவே நேபுகாத் நேச்சார் இவர்களையும் அடிமைத்தனத்திற்குள்ளே எடுத்து செல்ல போகிறான். இன்று கடைசியாக நாம் 44 அதிகாரத்தையும் பார்ப்போம். யூதா தேசத்தில் மீதியாயிருந்து எகிப்திற்கு வந்த ஜனங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செல்வதை பார்க்கிறோம். தேவன் பொறுமையாக யூதாவின் ஜனங்களை நேபுகாத் நேச்சாரின் கையில் கொடுத்தது தனது திட்டம் என்பதை விளக்குகிறார். வாசிக்கிறேன். எரேமியா 44, 2, 3 வசனங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் எருசலேமின் மேலும் யூதாவின் சகல பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணின தீங்கை எல்லாம் நீங்கள் கண்டீர்கள். இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேவர்களுக்கு தூபம் காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபமூட்டும்படிக்கு செய்த
அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவைகள் இந்நாளில் பாழாய் கிடக்கிறது, அவைகளில் குடியில்லை. மீண்டும் அவர்களுக்கு வந்த தண்டனைக்கான காரணத்தை கர்த்தர் விளக்குகிறார். 7, 8 வசனங்கள். இப்போதும் இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு மீதியாக வைக்காமல் உங்களில் புருஷனையும் ஸ்திரீயையும் பிள்ளையையும் பால் குடிக்கிற குழந்தையையும் வேறற்று போக பண்ணும்படிக்கு உங்கள் கைகளின் கிரியைகளாலே எனக்கு கோபம் ஊட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாக செய்து உங்களை வேறற்று போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சாபமும் நிந்தையுமாயிருப்பதற்காகவும் நீங்கள் தங்கியிருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன். தேவனுடைய மகா பெரிய அன்பின் வெளிப்பாட்டை இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே வந்த பின்னும் மற்ற தெய்வங்களை தொழுது கொள்கிறார்கள். எனவே கர்த்தர் அவர்களை மனம் திரும்பும்படியாய் அழைக்கிறார். அவர்கள் கொடுக்கும் பதில் மனிதனுடைய இருதயம் எத்தனை பொல்லாங்குள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 44, 16, 17 வசனங்கள். நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவிகொடாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படியேயும் நாங்கள் செய்து வானராக்கினைக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். இப்பொழுது இவர்கள் இருக்கும் நிலைமையிலே நியாய தீர்ப்பை தவிர வேறு எதுவும் இவர்களுக்கு இல்லை. இன்று நாம் கற்றுக்கொண்ட அதிகாரங்களிலிருந்து ஒரு காரியத்தை நாம் ஆழமாய் நம் இருதயத்திலே பதித்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக தெரியவில்லை என்றாலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் இடத்திலே திருப்தியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இடத்தை மாற்ற நாம் திட்டமிடும் பொழுதும் யார் மூலமாவது அது தேவனுடைய திட்டம் இல்லை என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார் என்றால் அவருக்கு கீழ்ப்படிவதே சிறந்தது. நாம் எங்கு இருந்தாலும் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, உணர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கு கீழ்ப்படிவதே சிறந்தது. அவருக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் பொழுது நாம் முன்பு இருந்த நிலைமைக்குத்தான் திரும்ப செல்வோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களோடு நீர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாலும் உமக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் எகிப்திற்கு வந்தது போல எங்கள் வாழ்க்கையிலேயும் நாங்கள் கீழ்ப்படியாமல் முன்பு வாழ்ந்த சூழ்நிலைக்கே சென்று விடாதபடி கர்த்தரே எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யார் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டாலும் பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உமக்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, இன்றும் நாம் கற்றுக்கொண்ட கர்த்தருடைய சத்தியங்களை நம் உள்ளத்திலே பதித்து கொள்வோம். நமக்கு அன்பானவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனின் கிருபை இன்றும் என்றும் உங்களை காத்து வழி நடத்துவதாக. ஆமேன். எரேமியா பெரிய கற்களை தன் கையில் எடுத்து எங்கு புதைத்தான்? எரேமியா பெரிய கற்களை தன் கையில் எடுத்து எங்கு புதைத்தான்? ஆப்ஷன் ஏ எருசலேமில், ஆப்ஷன் பி சூளையின் களிமண்ணில், ஆப்ஷன் சி பாபிலோனில். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயர்களே, இன்றைய நாளின் வேத ஆராய்ச்சி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எரேமியாவை போல கர்த்தருக்கென்று நாம் நிற்க வேண்டும். மேலும் கர்த்தர் நம்மை எந்த இடத்தில் வைக்க விரும்புகிறாரோ அந்த இடத்திலிருந்து கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட தேவன் கிருபை செய்வாராக. இவ்வளவு காரியங்களையும் தண்டனைகளையும் கண்ணால் பார்த்த பின்னும் கீழ்ப்படியாத இஸ்ரவேலரை குறித்து நாம் தவறாக எண்ணலாம். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? முழு பலத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படியும் மனம் இருக்கிறதா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. கர்த்தர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எரேமியா 20:13.